ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, உங்க வீட்டுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை பிரிச்சு பார்த்தா உள்ள ஒண்ணும் இல்ல. பட் அன்னையிலிருந்து 7 நாளுக்குள்ள மூச்சு விட முடியாம உடம்பு ஃபுல்லா கருப்பு கலர்ல பேட்ச் பேட்சா வந்து வயிறு வலினால முன்னாடியும் பின்னாடியும் ரத்தமா வெளிய போய் செத்து போனா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இது எக்ஸாக்ட்டா யுஎஸ்ல நடந்துச்சு. 2001 செப்டம்பர் 11 அன்னைக்கு உலகத்தையே அதிர்ச்சியாக்குன ஒரு இன்சிடென்ட் தான் ட்வின் டவர்ஸ் அட்டாக். அது நடந்ததுக்கு அப்புறம் சைலண்டா ஒரு பயோ வார் நடந்திருக்கு. அது என்னன்னா, பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸுக்கும் யூஎஸ்ல இருக்க ஆஃபீஸர்ஸோட வீட்டுக்கும் ஒரு ரேண்டமான லெட்டரு. அந்த லெட்டரில் ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட் வெறும் லெட்டரு, அதில் ஸ்டாம்ப்பு அண்ட் பேர் அட்ரஸ் அவ்வளோதான். அண்ட் இது கூடவே டெத் டு அமெரிக்கா, அல்லா இஸ் கிரேட்னு இது இருக்கு. இந்த லெட்டர்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப நார்மலாக தெரிஞ்சாலும் அதை பிரித்து படித்து அத்தனை பேரும் அடுத்தடுத்து சாக ஆரம்பிச்சிருக்காங்க. 5 பேர் செத்து போயிருக்காங்க, 20 பேர் இன்ஃபெக்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. அண்ட் அவங்க எல்லார் உடம்புலையும் ஆந்த்ராக்ஸ் இருந்திருக்கு. ஸோ இது நிஜமாவே டெரரிஸ்ட் அட்டாக்கா இல்லை வேற எதுவும் எபிடமிக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டாக்டர் ப்ரூஸ் இர்வினை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இவர் ஒரு சயின்டிஸ்ட். இந்த உலகத்திலே ஆந்த்ராக்ஸை பற்றி பெஸ்ட்டாக தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் இவர் தான். ஸோ அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்காரு. அந்த லெட்டர் அத்தனையும் கலெக்ட் பண்ணி இருக்கிற சாம்பிள்ஸ் எடுத்து எல்லாத்தையும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பார்க்காரு. பட் இன்வெஸ்டிகேஷன் போக போக அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கும் அங்கே வேலை பார்க்குறவங்க இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு வித்தியாசமான விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அந்த லெட்டர்ஸ் இருந்த ஆந்த்ராக்ஸ் எக்ஸாக்டாக இந்த ப்ரூஸ் இர்வினோட லேபில் இருந்த ஆந்த்ராக்ஸ் கூட மேட்ச் ஆகுது. அண்ட் ஆந்த்ராக்ஸ் ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது. ஸோ இவர்கிட்ட அதுக்கான ஆக்சஸ் இருக்கு. அப்போ ஒருவேளை இவர் ஏன் பண்ணிருக்க கூடாதுன்னு எல்லாருக்கும் டவுட் வருது. ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த அவரையே சஸ்பெக்டா எடுத்து விசாரிக்கிறாங்க. பட் கேஸ் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இவர் சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. ஸோ இதோட கேஸ் க்ளோஸ் ஆகுது. இப்போ வரைக்கும் இந்த இன்சிடென்ட்டுக்கு யாரு காரணம்னு தெரியல. இது நிஜமாவே ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்னு தெரியல. இதை பத்தின ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க.